இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சைவ விருந்து சமையல். மாமா, எந்த மண்டபத்தில் கல்யாணம்? எந்த மண்டபத்தில் கல்யாணம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ நான் வீட்டில் இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சைவ விருந்து சமையல், அதை நான் செஞ்சு கேட்ட போகிறேன். லாஸ்ட் டைம் ஒரு சைவ விருந்து சமையல் போட்டிருந்தோம். ரிப்பீட்டடாக எதுவுமே இல்லாமல் புதுசாக உங்களுக்கு எல்லாத்தையும் சமைச்சு காட்ட போகிறேன். அதில் என்னென்ன ரெசிபிஸ்லாம் வருது, எத்தனை ஐட்டம் சமைக்க போகிறோம், அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் பிளான் பண்ணி சமைக்கலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்துங்க வேணா 8:40. ஜூம் போங்க. காலையில் 8:40 ஆகுது. நான் ஷூட்டிங்லாம் இல்லாமல் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாமல் சமைச்சேன்னா 2 மணி நேரத்தில் இது எல்லாத்தையும் சமைச்சிருவேன். இந்த ரெக்கார்ட்னால ஒவ்வொரு முறையும் நான் போயிட்டு வர்றதுனால முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இதை 2 மணி நேரத்தில் எப்படி சமைக்கிறதுங்கிறது இந்த வீடியோவாக உங்களுக்கு வரும். 2 மணி நேரம் வீடியோ வராது, பட் நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி இன்றைக்கி பார்ப்போம். மொதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கர் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடணும். பாருங்கள், அப்படியே வாங்க. நான் ஒரு 1/4 கிலோ தான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதுக்கு நல்லா 2 கைப்பிடி பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன். சும்மா இது முங்குற அளவுக்கு, ரொம்ப போடக்கூடாது, முங்குற அளவுக்கு தண்ணி போட்டுங்க. எதுமா முடியுதுவா போட்டுட்டு பச்சை பட்டாணி போட்டாச்சு. பச்சை பட்டாணி 2 விசில் வரணும். உருளைக்கிழங்கு 1 விசில் வந்தால் போதுமானது. உருளைக்கிழங்கு 4 நாளாக கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், 2 உப்பு போட்டிருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு காட்டாமல் வேக வச்சலான்னு பார்த்தேன். அது நல்லா இருக்காது அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டேன், பிளானை மாற்றிட்டேன். அப்புறம் இதுக்கு ஒரு வெயிட்டை மாட்டிடலாம். பச்சை பட்டாணி 2 விசில் வரட்டும். அதே போல் உருளைக்கிழங்கு 1 விசில் வரட்டும், போதும். ஓகே, இது உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி காரக்கறிக்கு. இப்போ இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இது கூட பாருங்கள், துவரம் பருப்பு கூட என்னென்னலாம் போட்டு வேக வைக்கலான்னு பாருங்கள். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா அலசிடுங்க. ஊற வச்சுட்டு அலச வேணாம், 2-3 முறை அலசிடுங்க. பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். வெண்பூசணியை சேர்த்துருங்க. வெண்பூசணி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சாம்பார் வச்சுன்னா ரொம்ப மணமாக இருக்கும். ஏன்னா இந்த பூசணிலேருந்து வேறு தண்ணி வரும். ரொம்ப தண்ணி வச்சிட வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், லேசாக பெருங்காயத்தூள். இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், நல்லா பெருசாக கட் பண்ண தக்காளி 1 கைப்பிடி. உங்களுக்கு நெய் இருந்தால் நெய் யூஸ் பண்ணுங்கள். சும்மா 2-3 ட்ராப் பொங்காமல் இருக்க. ஜென்ரலாக வீட்டில் ரெகுலராகவே இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது 1 ட்ராப் 2 ட்ராப் விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம். ஆஸ் பர் FSSAI ரூல் படி விளக்கெண்ணெய் சமையலில் பயன்படுத்தக்கூடாது. அது எடிபிள் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டு முறையில் சமைக்கும்போது துவரம்பருப்பை நீங்கள் வேக வைக்கும்போது ஒரே 1 ட்ராப் அல்ல 2 ட்ராப் வச்சிங்கன்னா தினமும் காலை கடன்கள்லாம் ஃப்ரீயாக போகும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்துறது வழக்கம். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். புதுசாக பண்ணுற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், ஒரே 1 ட்ராப் விடணும். இல்லைன்னா காலை கடனே கழிச்சிட்டு இருக்க வேண்டியதான், மற்ற வேலையை பார்க்க முடியாது. ஓகே, ஸோ கவனமாக 1 ட்ராப் விடுங்க. அது நல்லது. அது ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி ஒர்க் ஆகும் வயிற்றில், ரொம்ப நல்லது. நம்ம நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? பருப்பு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, எங்கெல்லாம் நீங்கள் பருப்பு பயன்படுத்துகிறீங்களோ அங்கெல்லாம் பூண்டை பயன்படுத்துங்க. 2 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு அணைச்சிட்றேன். இப்போ பாருங்கள், எங்கெல்லாம் பருப்பு பயன்படுத்துகிறீங்களோ அங்கெல்லாம் பூண்டு பயன்படுத்தணும், பெருங்காயம் பயன்படுத்தணும். அப்போ தான் வாயு பிரச்சனைகள் இருக்காது. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இதை ப்ளேஸ் பண்ணுறோம். தாராளமாக 3 விசில் விடலாம். குண்டு போட்டாச்சு. இது 2 விசில் வரட்டும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெடி பண்ணால், அங்கே டைம் பாருங்கள், 8:40க்கு தான் ஆரம்பித்தோம், 45 தான் ஆகிறது. 5 நிமிஷத்தில் பட்டாணி வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் இதுவும் விசில் வந்துடும். இந்த மாதிரி ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நான் எங்கே வேகமாக போகிறேன்னா, அந்த கீர் ரைஸுக்கு குங்குமப்பூ வேணும்,
முந்திரி பருப்பு வேணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இதே கோலத்தோடு போகிறேன். என்ன சொல்ல போகிறேங்களோ தெரியல. இந்த ஆளுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா? அம்மா நான் வாங்கலைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அதை கட்டணும்ல, அதனால் போட்டுக்கிறேன். சாவி, வண்டி சாவி. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். விசில் வந்து ஆஃப் பண்ணிவிடு. ஓகே. எங்கள் வீடு பாருங்கள் என்ன அலங்கோலமாக கிடக்கு. மைக் எடுத்துனே போகிறாரு. மைக் வேறு எடுத்துன்னு போகிறேன். நான் இந்தா பசங்கள்லாம் அந்த ரூமில் இருக்காங்க. வந்துட்டாங்க பாருங்க எல்லாம் ஒன்று ஒன்றா. உருளைக்கிழங்கு ஒரு விசில் வந்துடுச்சு, நிறுத்திட்டேன். பருப்பு 4 விசில் வந்துடுச்சு. அடுப்பு அணைச்சிக்கலாம். போய் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? எல்லாம் வாங்கியாச்சு. பாருங்க பால் அங்கே போன பின்னாடி தான் எல்லாமே ஞாபகம் வருது. வீட்டில் ரெகுலராக இருக்கிற பால் தான் இருந்திருக்கோம். நம்ம ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன். சின்ன அப்பளக்கட்டு, குங்குமப்பூ, முந்திரி, பாசிப்பருப்பு. கூட்டுக்கு பாசிப்பருப்பே இல்லைன்னாங்க. சரி அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. போனதுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். அது எங்கே போட்டாங்க? எல்லாருக்கும் பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கியாச்சு. எனக்கும் ஒன்று. உனக்கு ஒன்றுன்னு 2 காட்டுறீங்க. உனக்கு ஒன்று, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு. ஆனால் அமாவாசைக்கு ஒரு பொழுது தான் இருக்கணும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது தான். அதே போல் காய்கறி இது பயன்படுத்தலாம், அது பயன்படுத்த வேண்டாம்னு உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சமைக்கும் போது ஒரு ரெசிப்பியாக நீங்கள் சமைச்சா அது உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் அதுக்கு தகுந்த காய்கறிகளை பயன்படுத்துகிறேன். சரிங்களா? ஐயோ அமாவாசைக்கு இதெல்லாம் சமைக்கக்கூடாது மாஸ்டர்னு நினைக்க வேண்டாம். ப்ளஸ் வீடியோவும் எடுக்கிறதுனால நீங்கள் பார்த்து என்றைக்கோ ஒரு நாள் சமைப்பீங்க, அன்றைக்கி உங்களுக்கு நல்லா வரணும். அதனால் இதையும் எந்த காய்கறி வேணாலும் நான் சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்குறேன். சரிங்களா? இல்லைன்னா விரத சமையலுக்கு அதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம சேர்க்கறதோட நோக்கம் நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு நல்லா வரணும். சரிங்களா? இந்த பக்கம் சோறை வச்சுருவோம். அது பாட்டு ஆகிட்டு இருக்கட்டும். எத்தனை அடுப்பு? எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு குக்கர் வேலையெல்லாம் முடித்து தூக்கி ஓர வச்சிட்டோம்னா அடுத்து சமைக்கிற வேலையில் இறங்கலாம். இந்த அடுப்பெல்லாம் காலியாக இருக்குது. அடுப்புக்கு ஏதாச்சும் வேலை வைக்கலாம். சரியா? அதனால் கூட்டுக்கு வேக வச்சுக்கலாம். வெண்பூசணி. ஓகே, இது ரொம்ப ருசியாக இருக்கும். கல்யாண பூசணி சொல்லுவோம்ல, மேலே லேசாக சாம்பல் மாதிரிலாம் இருக்குமா, அந்த பூசணிக்காய். ஓகே, இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கப்பு சின்ன டீ டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இது ஒரு 1/4 கிலோ பூசணிக்காய் இருக்கணும்னு வச்சுங்க. அதுக்கு ஒரு 50 கிராம் ஆச்சும் பாசிப்பருப்பு சேர்க்கணும். 2 முறை நல்லா அலசிட்டு அப்புறம் சேர்த்துருங்க. இதெல்லாம் ஊறணுங்கிற அவசியம் இல்லைங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். ஆமாம், பாசிப்பருப்பு. அடுத்து ஒரு கைப்பிடி தக்காளி, க்யூபாக கட் பண்ண தக்காளி ஒரு கைப்பிடி. பெரிய சைஸில் வெட்டின வெங்காயம் அதுவும் ஒரு கைப்பிடி போட்டுருங்க. இதுக்கு தண்ணி நிறைய ஊற்ற வேணாம். பூசணிக்காயிலேருந்து தண்ணி வரும். பருப்பு வேகணும். ஓகே, 1 டம்ளர் பருப்பு போட்டோம், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். காய்கறியிலேருந்தெல்லாம் தண்ணி வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுறோம். கிட்டத்தட்ட இவ்வளோ தான். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்போது மஞ்சள் தூள் சேர்த்த அளவுக்கு பெருங்காயத்தூள். ஓகே, கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் தப்பு இல்லை. இப்போ கூட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய வைக்க மாட்டோம். அப்போ நம்ம 5 பேருக்கு எப்போவுமே என்ன பண்ணுவோம், 5 விரல் அடக்கமாக போடுவோம் இல்லையா? இப்போ அதில் பாதி குழம்புக்குலாம் நான் 5 பேருக்குனா ஒரு 5 விரல் அடக்கமாக போட சொல்லுவேன். இப்போ அதில் பாதி உப்பு போடுங்க போதும். நெய்யோ அல்லது சமையல் எண்ணெயோ 1 ஸ்பூன். இப்போ இது கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும் போதும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், ரைஸ் கீருக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். 100 கிராம் பாஸ்மதி ரைஸுக்கு 1 லிட்டர் பால். இதில் தண்ணி ஊற்றுற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே, திக்காக தான் இருக்கணும். பால் திக்காகவே காயணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக டேஸ்ட் வரும். சோறு வேக வைக்க வேறு நம்ம தண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா? நியாயமாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அரிசியை இந்த பால்லே வேக வைக்கணும். அதுதான் கரெக்டு. ஆனால் அதை மட்டுமே செஞ்சு நின்றால் அமாவாசையை முடிஞ்சிடும்.
அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் பாலை காய வைக்கிறோம், இன்னொரு பக்கம் அரிசியை வேக வைக்கிறோம். அரிசியில் பாலை வேக வைக்கணும்னா அப்போ குக்கர்லேயே பால் ஊற்றி மேலே பொங்கி பொங்கி வரும். நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, கரெக்டு தான். பட் பால் பொங்கி பொங்கி வரும், அதனால் அப்படி பண்ண வேண்டாம். சோறை வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 100 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். 1 லிட்டர் பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதை 2 தண்ணி அலசிக்கலாம். இந்த ரைஸ் முழுசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து உடச்ச அரிசி மாதிரி வந்துடும். எந்த மோடில் போடணும் அப்படின்னா, லேசாக திருப்புறோம் இல்லையா, லேசாக திருப்பி எடுக்கணும், சர்றன்னு ஓட விட்டுறக்கூடாது. நல்லா ஒரு கைப்பிடி அரிசியை போட்டுக்கிறோம். 100 கிராம் பாஸ்மதி அரிசி, 2 கப்பு தண்ணி, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வச்சுங்க. இப்போ குங்குமப்பூ வந்து சும்மா இந்த ரைஸில் அந்த வாசனை ஏறுறதுக்காக இதில் ஒரு ட்ராப் ஆயில் அல்லது நெய். குக்கரில் சேர்க்கும்போது எந்த பொருளையுமே ஏதாச்சும் ஒரு ஃபேட் கண்டென்ட்டை சேர்த்துருங்க, அப்போ பொங்காமல் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மூடியாச்சு. இது 2 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காக காஞ்சிருச்சு. எங்கேயும் அடுப்பு விட்டு நகராமல் இருக்கும்போது பாலை காய்ச்சுங்க, விட்டுட்டு போனீங்கன்னா பொங்கிடும். 100 கிராம் ரைஸுக்கு 100 கிராம் சுகர் இதில் சேர்த்துடலாம். ஜீனி, சுகர், எந்த ஏரியாவில் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி வச்சுங்க, கலந்துடுறேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாலம் காயுது, குக்கரும் 2 விசில் வந்துருச்சு. அடுப்பை அணைச்சிடுறோம். அடுப்பை அணைச்சாச்சு, ப்ரெஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் எவ்வளோ தூரம் திக்காக காய்ச்சுறீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த பக்கம் பால் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போது ஒரு கரண்டி உள்ளே போட்டு வைங்க, பொங்காது. இந்த பக்கம் பாருங்கள், சோறு பலன்னு வெந்துருச்சு. அந்த கலர் வருது பார்த்திங்களா, அந்த குங்குமப்பூனால். இப்போ இதை லேசாக குழச்சி விட்டுங்க, நல்லா குழச்சிட்டு போட்டு கிண்டும் போதே அந்த குங்குமப்பூலேருந்து அந்த கலர் வருது. நல்லா குழச்சிட்டோம். இதை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துங்க. 100 கிராம் அளவு கரெக்டு தான், சேர்த்து விட்டுலாம். வேறு ஒன்றுமே இல்லை இதில். ரொம்ப சிம்பிள், நல்ல ரிச்சாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுவும் டிகேவோட ஷார்ட்கட் மெத்தடில். கொஞ்சம் திக்காகணும், அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு குங்குமப்பூ வாசம் போதுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏலக்காய் வாசம் பிடிக்குன்னா ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி இதில் கலந்துக்கலாம். இப்போ நல்ல ஏலக்காய் வாசம், இதை நம்ம சேர்த்துடலாம். எனக்கு பிடிக்கும், நான் கலக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த வாசம் பிடிக்காதுன்னா. இதில் முந்திரியை வறுத்து கொட்டிக்கலாம். ரொம்ப நெய் ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு முந்திரி செவக்கிற வரைக்கும் நெய் ஊற்றினா போதும். ரொம்ப நெய்யை காய விட்டு முந்திரியை போடுறத விட நெய் கூடயே முந்திரியை போட்டுருங்க. நல்லா முந்திரியை செவக்க விட்டுங்க. நல்லா செவக்க வறுத்த முந்திரி. அழகாக ரெடி ஆகிடுச்சு. என்னது இது? ரைஸ் கீர், பாஸ்மதி ரைஸ் கீர் வச்சாச்சு. அடுப்பு அணைச்சிக்கலாம். இது ஆற திக்காகிடும். மேலே கார்னிஷ்க்கு லேசாக குங்குமப்பூ அங்கங்கே தூவி விட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான அரிசி பாயாசம் ரைஸ் கீர் தயார். இப்போ அருமையான கீர் பாயாசம் ஃபஸ்ட் ஐட்டமாக ரெடியாக இருக்குது. அதை வந்து இங்கே எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட் ஐட்டம் கீர் பாயாசம் ரெடி. டைம் பாருங்கள், 10:15 ஆகுது. எப்போ ஆரம்பித்தோம்? காலையில் 8:40க்கு ஆரம்பித்தோம். இது வரைக்கும் முன்னேற்பாடுகள் தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிக்க போகிறோம். சோறு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அப்போ சோறு ஊற்றிக்கு மேலே வச்சுக்கலாம்ல. மாஸ்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்காருன்னு நினைக்காதீங்க, வீடியோ எடுக்கிறனால லேட் ஆகுது. சோறு ரெடி, கீர் பாயசம் ரெடி, ஒரு வேலை முடிஞ்சு. இப்போ கூட்டில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு, என்னவா இருக்குன்றதை பார்த்துருவோம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரவையை அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, கூட்டில் கரெக்டாக வந்து தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு. அப்போ தான் நமக்கு என்னது நல்லது.
இப்போது நம்ம இதுக்கான அரவையை அரைக்கலாம். எவ்வளோ கூட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இதுக்கிட்ட வந்து பச்சை மிளகா தேங்காய் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. தேங்காய் போட்டாச்சு. கொஞ்சமாக பச்சை மிளகா, உதாரணத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகான்னு வச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இஞ்சி இந்த அளவுக்கு, சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சுருவோம். இதை நைஸாக ஓட்டிக்கலாம். இப்போ கூட்டு தாளித்து முடிச்சிடலாம். ஒவ்வொன்றா முடிச்சிருவோம், அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் கடலை எண்ணெய் பயன்படுத்துகிறேன். கூட்டுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் எண்ணெய். இந்த பக்கம் கூட்டு ஓப்பன் கடாயில் ஓப்பன் குக்கரில் அப்படியே வச்சுருக்கோம், கொதிச்சிட்டே இருக்குது. அப்போ தான் டக்குன்னு வேலையாகும். பாருங்கள், கடுகு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுங்க. பேருக்கு 2 வெந்தயம், ரொம்ப போடக்கூடாது, கசப்பு வந்துடும். இந்த கடுகு வெந்தயம் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5-6 குண்டு மிளகா போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக. கூட்டு வந்து நல்லா வதங்குது. ஓகே, இந்த வதங்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், லேசாக பெருங்காயத்தூள் இப்போ கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கிட்டத்தட்ட கூட்டு பதம் வந்துடுச்சு. சிம் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இந்த வெங்காயம் செவக்கணும். நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கூட்டு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்டு சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச கூட்டுக்கான விழுதை சேர்த்துடுறோம். இந்த விழுது நீங்கள் கம்பல்சரி சேர்க்கணும். சேர்க்கலைன்னா என்ன நடக்கும்னா கூட்டில் வந்து தண்ணி தனியாக பிரிஞ்சு ஓடும். அதனால் இந்த பேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுப்பை அணைச்சிட்டேன். அடுப்பை அணைச்சாச்சு. இதில் இருக்கிற கூட்டு எடுத்து தூக்கி இதில் ஊற்றிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு பாருங்க கூட்டு. அவ்வளோதான். இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். அடுப்பை அணைச்சிடுறோம். கூட்டு தயார். எந்த பாத்திரத்துக்கு மாற்றுறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை 1 ஸ்பூன் நெய்யோ விட்டு மூடி போட்டு வச்சுங்க. கூட்டு வலித்து நக்கிடுவாங்க. கூட்டை மாற்றிடுவோம். நான் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக நெய் விட்டு இதுக்கான மூடி எதுவோ அதை போட்டு மூடிடலாம். ஓகே, கூட்டு தயார். டிஷ் நம்பர் 3 ரெடி. 1 சோறுன்னு வச்சு 1 ஸ்வீட்டு, 2 சோறு, 3வது கூட்டு. இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது. இப்போ உருளைக்கிழங்கு காரக்கறி வச்சுக்குவோம். இது நல்லெண்ணெயில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இருக்கணும். அதுவும் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக லேசாக போட்டுக்கலாம். கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் 1 கைப்பிடி. இப்போ வெங்காயம் நல்லா பாதி வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக ஒரு தக்காளி இல்லை 1.5 தக்காளி அந்த அளவுக்கு சேர்த்துங்க. இது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், குழம்பு மிளகாய்த்தூள். எதுக்கு போடலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் போடலாம். ஒரு 4 ஸ்பூன் போட்டுங்க. காரசாரமாக இருக்கட்டும். அதில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுங்களேன். உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், நிறைய இல்லை. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவைப்படுற அளவுக்கான தூள் உப்பு சேர்த்துக்கலாம். பொரியல், வறுவல், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, தூள் உப்பு தான் பயன்படுத்தணும். கல் உப்பு பயன்படுத்தக்கூடாது. எல்லாம் உப்பு தானேன்னு போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், வாய்க்கு மாட்டிடும். இப்போ போட்டுடலாம்.
நான் புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்க கோச்சிக்காதீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. புதுசாக பண்ணுற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் கலந்துட்டோம். இப்போ லேசாக பிடிக்கிற மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி 2 விசில் வச்சுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி வச்சோம் இல்லையா, அதை தண்ணியோடய சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ இதில் இருக்கிற மசாலாலாம் அப்படியே விட்டுரும். நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா, அதுனா நேராக போட்டுக்கலாம். இது வந்து நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன், காலையில் 2 விசில் விட்டுருக்கேன். இதோட சேர்த்துட்றோம். இப்போ நைட்டே பிளான் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமாம், எப்போவுமே இந்த மாதிரி சமையல் வீடியோலாம் எடுக்கணும்னா முன்கூட்டியே நம்ம ரெடியாக இருக்கிறது நல்லது. பட்டாணியோட நல்லா சேர்ந்துருச்சு, மசாலா நல்ல வாசமாக இருக்குது. காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இழுத்துரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வைங்க. அப்போ தான் அந்த காரம்லாம் உள்ளே இறங்கும். சரியா? அவசரப்பட்டு உடனே இறக்க முடியாது. இதோட மூடியை போட்டுடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசம் போன உடனே மூடியை போட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். சுருள வதங்கட்டும். இங்கே தான் இருக்கும் மூடி. இதுவும் gift வந்தது தான், எங்கள் அக்கா வீட்டிலேருந்து. நான் வாங்கலை, ப்ரிஸ்டீஜ். நான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு வெக்கமே பட மாட்டேன். யாராவது என்ன எங்கள் அக்கா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்குது, நீ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க, நீ யூஸ் பண்ணிக்க பண்ணாங்க. கொடுங்க வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அப்படியே தூக்கி இந்த பக்கம் சிம்மில் வச்சுருவோம். இப்போ உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் விட்டு அடி பிடிச்சிரும். எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா பழிச்சுன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஃபைனலாக பச்சை கொத்தமல்லி போட்டு பாத்திரம்லாம் மாற்ற வேணாம், அடுப்பு அணைச்சிட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ 4 டிஷ் முடிச்சிருக்குமா? ஆமாம், இதோட 4 முடிஞ்சு. 5வது டைம் ஆகிடுச்சு, 11:15 ஆகிடுச்சு. 14. ஆனால் நான் இது எல்லாமே நீங்கள் எந்த டிஸ்டர்பும் இல்லை, வீடியோலாம் இல்லைன்னு வச்சுங்க, ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். இந்த பக்கம் சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம். முள்ளங்கி சாம்பார். இந்த முள்ளங்கி சாம்பார் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் ஒரு மாதிரியாக வரும்னு. ஆனால் அவங்களும் விரும்பி சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த முள்ளங்கியை வெறும் கடாயில் சேர்த்துருங்க. வெறும் கடாயில் நல்லா கழுவிட்டு சேர்த்துங்க. முள்ளங்கியும் இலசாக இருக்கணும், போலாக இருக்கக்கூடாதுங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி சுருள வதக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் பிடிக்கிற மாதிரி வரும், அந்த நேரத்தில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த இதை பார்த்திங்கன்னா இதுவும் நான் வாங்கலை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒன்று கூட நீ வாங்கலையான்னு கேட்காதீங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் செலவே பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அமிச்சாங்க. என் பழைய வீடியோ, அப்போல்லாம் எனக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கூட இருக்க மாட்டாங்க. அப்பயே ஒருத்தவங்க டாக்டர்னு நினைக்கிறவங்க, அவங்க நமக்கு இது ஒரு ஹேண்ட்பேக் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் அவங்க அனுப்பியிருந்தாங்க. அது அந்த வீடியோ கூட எல்லாம் நம்ம பேஜில் இருக்கும், பழைய பேஜில். ஃபஸ்ட்டு அந்த கிஃப்ட் இதுதான் நினைக்கிறேன். முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பெரட்டணும், செவக்கிற வரைக்கும். முள்ளங்கியை செவக்கிற வரையும் பெரட்டிடணும். இப்படி தான் முள்ளங்கி சாம்பாரும் வெண்டைக்காய் சாம்பாரும் பண்ணணும். இந்த மாதிரி கார்னரில் செவந்து வரணும், அது வரைக்கும் வதக்கணும். ஸ்டீல் பாத்திரத்துலேயே இதுதான் பிரச்சனை, டக்குன்னு சூடாயிடும். இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பாரை குக்கரில் தாளித்து விட்டுடலாம். இல்லை நீங்கள் இது கடாயில் கூட வைக்கலாம், கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இதுனா உடனே ஆகிடும். காலையில் வேக வச்சோம்ல, அதை பார்த்துங்க. இது துவரம் பருப்பு. ஓகே, இதை சும்மா அப்படியே நல்லா மசிச்சு விட்டுங்க. இதுலேருந்து கொஞ்சோண்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கு? ரசத்துக்கு. நான் குகேஸ்க்குன்னு சொல்கிறேன். குகேஸு கூட கொஞ்சம் எடுத்துக்க இதுலேருந்து. ஏன்னா காய்கறியே இருக்குது, பருப்பாக இருக்கட்டும். ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி தான் பண்ணுவேன் நான், அதுக்குன்னு போட மாட்டேன். கூட்டுக்கே இதுலேருந்து எடுத்துகிட்டு இருப்பேன், அது தண்ணி காய்கறி தாங்காது, அதனால் விட்டுட்டேன். பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ரசத்துக்கு இதுக்கும். இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. அந்த வெண்பூசணியும் அப்படி அப்படியே தான் நிற்கும், அது ஒன்றும் செய்யாது. குக்கர் காஞ்சிருச்சு. ஆயில் ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த சாம்பார் நான் உங்களுக்கு குக்கர்லேயே வச்சு காமிச்சிடுறேன், டக்குன்னு ஆகிடும். கடுகு, 2 வெந்தயம், தாளிப்புக்கு குண்டு மிளகா 4-5 மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை,
பெருசாக வெட்டின வெங்காயம், நீள நீளமாக வெட்டின வெங்காயம் வதக்கிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தை கூடயே முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது அப்படியே முள்ளங்கியும் சேர்த்துருங்க. ஏன்னா இது தனியாக இதில் போட்டு வதக்க முடியாது, கடுகெல்லாம் தீஞ்சு போயிடும் இந்த அளவுக்கு வதக்குனிங்கன்னா. அதனால் முன்கூட்டியே வதக்கி போட்டுங்க. ஓகே. ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கோம், இப்போ ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம். சரியா? பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயம் போட்டிருக்கோம், இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கிறோம், கொஞ்சமாக, அவ்வளோதான். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ சைவங்கிறதுனால பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு அப்படியே நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூளை சேர்த்துடுறோம். சேர்க்குறதுனால என்ன ஆகும், நல்லா கமகமன்னு வாசமாக நல்லாயிருக்கும். 5 பேருக்கு ஒரு 2.5 ஸ்பூன், ஜாஸ்தியாக போடக்கூடாது தூள், கொஞ்சமாக போடுங்க. விறுவிறுன்னு இருக்கக்கூடாது சாம்பார்லாம், கொஞ்சம் சாந்தமாக இருக்கணும். அப்போ மிளகாத்தூள் காரம் கம்மியாக போடணும். பருப்பும் திக்காக இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காயும் திக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், முங்குற அளவுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம். காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி கொடுத்தா போதுமானது. காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருங்க, போதும். அல்லது உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் நீங்கள் சாம்பார் பொடி பயன்படுத்திக்கலாம் இதுக்கு பதில். இல்லை உங்கள் வீட்டில் ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அந்த தூள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் கொஞ்சமாக புளி, ரொம்ப இல்லை, லேசாக. சாப்பாட்டு சாம்பார் தான் இருந்தாலும் நிறைய புளி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமான. என்ன ஒரு குழிக்கரண்டின்னு வச்சிங்களேன், இவ்வளவு தான். இந்த அளவு புளி தண்ணி சேருங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். நல்லா கடைஞ்சி விட்டுட்டு இதை தூக்கி இதில் சேர்த்துங்க. திக்னஸ் பார்த்துங்க, இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது சாம்பார். இந்த முள்ளங்கிலேருந்து கொஞ்சம் வேணால் தண்ணி விடும். திக்னஸ் பார்த்துங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும் சாம்பார்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க, திக்காக வேணும்னா திக்காக வச்சுங்க. என்னது மறந்துட்டோம், உப்பு மாமா. உப்பு தான் மறந்துட்டேன் நான் அதை ஏன்னா கடைசியாக உங்களுக்கு தண்ணி அளவு கூட்டின பின்னாடி உப்பு வச்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது. முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா பின்னாடி தண்ணி எவ்வளோ சேர்க்க போகிறீங்களோ கவனித்து சேர்க்கணும். 5 பேருக்கு நான் அப்பயே சொன்னேன், 5 பேருக்குன்னா 5 விரல் அடக்கமாக பாருங்கள். 1 2 3 4 மேலே ஒரு விரல் வச்சு அடுக்கிக்கணும். இது கரெக்டாக இருக்கும். கூட குறைச்சி போக வாய்ப்பு கம்மி தான், பார்ப்போம். ரெண்டு விசில் வரட்டும். வந்த பின்னாடி மேலே தேங்காய் பூவும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு, அடுப்பு அணைச்சிடலாம். சாம்பார் கிட்டத்தட்ட ரெடி. அப்போது 5வது ஐட்டம் முடிஞ்சு. ப்ரெஷர் வந்துருச்சு. இது கூட தேங்காய் பூ கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு கப்புன்னு மூடிடுங்க, அவ்வளோதான். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணுறோம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா சேர்த்துங்க, பிடிக்காதுன்னா கடலை எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிங்க. தேங்காய் எண்ணெய் அதே அளவுக்கு சேர்த்துங்க. கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்க்கணும். கடுகும் சீரகமும் பொரியட்டும். கடுகும் சீரகமும் பொரியுது. ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறோம். 2 வாழைக்காய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறோம். இது நல்லா பொரியட்டும். தேங்காய் எண்ணெய் போட்டதுனால உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கிறது. எந்த மாதிரி நடக்குது, பொங்குது. பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், இது ரொம்ப முக்கியம் இதுக்கு, அதனால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதுக்கெல்லாம் கல் உப்பு போடக்கூடாது. 1 ஸ்பூன் போடுறேன், கரெக்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு, ஒரு 5 பேருக்கு. ஒரு 4 பல் பூண்டு நல்லா இடிச்சிங்க. நல்லா இடித்த பூண்டு இதில் போட்டுங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா வதக்கிங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வாழைக்காவை போட்டுக்கலாம். நல்லா பொடியாக வெட்டினேன் வாழைக்காய். வாழைக்காய் வெட்டினோன்னே தண்ணியில் போட்டு வச்சுங்க, கருத்துரும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மூடியை போட்டு வைங்க, இந்த ஆவியிலே வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே பக்கத்து அடுப்பில் நம்ம என்ன பண்ணலாம், லேசாக ஒரு மசாலா வறுத்து இதில் சேர்த்துடலாம். செம்மையாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் கொஞ்சமாக, கொஞ்சமானா ரொம்ப கொஞ்சமாக. இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு முழுசாக இருந்தால் ஒரு சில பிள்ளைங்க திங்காது. ஆனால் இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு தான் இதுக்கு ருசியே.
நல்லா தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. பச்சை நிலக்கடலைலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. வறுத்த நிலக்கடலைலாம் கடைசியாக போடலாம். இப்போ கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கட்டும். கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்துருச்சு. இதில் வறுத்த நிலக்கடலையும் போட்டு நல்லா பெரட்டிங்க. நல்லா செவக்கணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். அவசரப்பட்டிங்கன்னா ருசிக்காது. ஓகே, கடலை பருப்பு நல்லா பொன்னரமாக செவந்துருச்சு. நிலக்கடலையும் செவந்துருச்சு. இதை எடுத்து அப்படி வச்சுக்கலாம் ஓரமாக வைங்க. இது கொஞ்சம் ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு பெரட்டி இதில் கொட்டணும். இதுக்கு நடுவில் இது என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். வெந்தே போச்சுங்க. சும்மா அந்த ஆவிக்கே வாழைக்காய் வெந்துடும். இது கூட தேங்காய் பூ கொஞ்சம் தாராளமாக போடுங்க. தேங்காய் பூ போட்டு பெரட்டுங்க. ஓகே, அந்த கடலை பருப்பு நிலக்கடலை கூட ஒரு 4 காஞ்ச மிளகாவை போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, பவுடர் அரைச்சி கொட்டிக்கலாம். இதுதான் கறக்கு முறுக்கு அங்கங்கே கிடைக்க ருசியாக இருக்கும். வாழைக்காய் பொடி மாஸ் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஓகே, கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். இதை மாற்ற வேண்டாம்ல. ஓகே, வாழைக்காய் பொடி மாஸ் தயார். இப்போ 6 ஐட்டம் ரெடி ஆகிருக்கு. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். மாமா இதோட முடிச்சுக்கலாமா? ஏம்மா சாமி கும்பிட்டு சாப்பிட்டுடலாமாம்மா? ஏய், எல்லாம் கட் பண்ணிட்டேன். முதல்ல சொல்ல வேண்டியது தானே. நான் கேட்டேங்க எவ்வளோ சமைக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் சமைங்க, நான் ஷூட் பண்ணி தரேன் அப்படின்னுட்டு 6 ரெசிபி, உங்களுக்கு இன்னும் 4-5 ரெசிபி இருக்கு. முடிச்சிடலாம். டக்கு முடிச்சிடலாம். ஒரு ஐடியா சொல்கிறேன். இதெல்லாம் வச்சு படைச்சிருவோம். படைச்சி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து எடுப்போம். அதெல்லாம் அக்கிரமம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. முடிச்சிருவோம். 5 மினிட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சிடலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு போதும். கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் தாராளமாக. நல்லா ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூண்டு அதை சேர்த்துக்கிறேங்க. பொடியாக வெட்டின சின்ன வெங்காயம் 100 கிராம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், குழம்புக்கு ஒரு அரை அரைக்கணும், அதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க. தக்காளி நல்லா 2 கைப்பிடி தக்காளி சேர்த்துங்க. ஒரு 4 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துங்க. பாருங்கள், அவசரத்தில் நம்ம இந்த பதத்தில் எப்போவுமே குழம்பு வச்சுருவோம். அதனால தான் ருசியாக இருக்க மாட்டேங்குது. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற வரையும் விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை இதே சேர்த்துக்கலாம். லேசாக சேர்த்தா போதும் மஞ்சத்தூள். ஏன்னா குழம்புத்தூள்லேயே மஞ்சத்தூள் இருக்குது. கலர் நல்லா வர்றதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இது காரம் இருக்காது, குழம்பு நல்லா செவன்னு இருக்கும். பெருங்காயத்தூள், ஓகே, பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக. இப்போ நல்லா செவப்பாக வச்சா இப்போ கத்திரிக்காவை முழுசாக இருக்கிற கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி சேர்த்துங்க. ஒரு 7 கத்திரிக்காய் இருக்குது. சரிங்களா? சிம்மில் வச்சு இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் அந்த எண்ணெயில் டாஸ்க் ஆகணும். என்ன சொல்லணும், கோட் ஆகணும். அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துக்கும் படணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா கோட் ஆகிடுச்சு. கோட் ஆன பின்னாடி தேங்காய் அரவை இதை சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டுங்க. ரொம்ப போட்டு பெரட்ட வேண்டாம், கத்திரிக்காய் உடஞ்சிரும். ஓரளவு மிக்ஸி ஜாரை நல்லா அலசிங்க. அலசி ஊற்றிங்க. புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி தண்ணியாக கரைச்சிக்கணும். காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப திக்காக ரொம்ப புளியாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக கரைச்சி பாருங்கள். இந்த குழம்பு இந்த பதத்தில் இருக்குது. சரியா? நல்லா ஒரு 1 2 3 ஓகே வச்சு
இப்போ குழம்பு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டோம். 4 விரல் வச்சு மேலே ஒரு விரல் வச்சு அடக்கிற மாதிரி போட்டுங்க. இந்த உப்பே போதுமானது. குறைச்சி கூட போட்டுங்க, நம்ம அப்புறம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி. 2 விசில் வந்தால் பக்காவான காரக்குழம்பு தயார். ஓகே, 2 விசில் வந்துருச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். 7வது ஐட்டம் தயார். என்ன வருமா, அப்படியே தூக்கி இப்படி வச்சுக்கலாம். ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான ஒரு ரசம் வச்சு காட்டுறேன். தேங்காய் பால் ரசம். இந்த தேங்காய் பால் ரசம் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பெரும்பாலும் வைப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஈஸியாக டேஸ்டியாக வச்சு காமிச்சிட்றோம். வாங்க. ஒரு 3 பெரிய தக்காளி நல்ல பழுத்த பழமாக எடுத்துங்க. புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன கோலி குண்டு சைஸுக்கு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துங்க, நல்லா அடிமட்டி இல்லாமல். இப்போ இதை ஜூஸாக அரைச்சிருங்க. நியாயமாக இது கையில் கரைக்கணும், அதெல்லாம் ஆகாது. அரைச்சிருங்க. ரசம் நல்லா திக்காக இருக்கும். இந்த ரசத்துக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம். இதை வறுத்து அரைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? கடை காயிட்டோம். ஒரே ஒரு சொட்டு எண்ணெய், சும்மா 5-6 பேருக்கு தான். 1 ஸ்பூன் மல்லி. ஓகே, 2 மிளகாய். இவ்வளோ தான் சீரகம், நுனி வரல. அதே போல் எண்ணெய் பார்த்தா கூட ஒரு 20 மிளகு இருக்காது. லேசாக சூடாகட்டும். நல்லா சூடானோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுப்பு அணைச்சிடலாம். இந்த பொடியை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துங்க. இப்போ தாளிச்ச அதே கடாயில் அடுப்பை பற்ற வச்சுருங்க. அரைச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை ஊற்றுங்க. வெறும் கடாயிலேயே இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. ஜென்ரலாக ரசம் கொதிக்கக்கூடாது இல்லையா? ஆனால் இந்த ரசம் கொதிக்கலாம். மிளகு சீரகம் போட்ட பின்னாடி கொதிக்கக்கூடாது, கசப்பு வரும். இப்போ நல்லா கொதிக்கணும். இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஓகே, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. லேசாக குழம்புத்தூள். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ரசத்துக்கு தேவைப்படுற தண்ணிங்களை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம துவரம் பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா? துவரம் பருப்பு தக்காளிலாம் போட்டு வேக வச்சது. அதுலேருந்து வேணுங்கிற அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துங்க. நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும். இது கூட கொத்தமல்லியோட தண்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, அரைச்சிருக்கிற ரசப்பொடி இதையும் சேர்த்துருங்க. மொத்தம் வேணுங்கிற ரசத்தில் பாதி அளவு தண்ணி ஊற்றி தக்காளியும் புளியும் கொதிக்க வச்சுட்டோம். மீதி தண்ணியை இங்கே கரைச்சி வச்சுருக்கோம். இதை நல்லா கலக்கிக்குங்க. இப்போ இங்கே பருப்பு, இந்த மிளகு சீரகம், தண்ணியெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டோம். சரியா? இந்த பக்கம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொச்சி பச்சை வாசம் போயிடணும், அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். சும்மா வேக வச்ச துவரம் பருப்பு, ரசப்பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நல்லா தக்காளி புளி தண்ணி கொதித்து முடித்த உடனே சேர்த்துற வேண்டியது தான். ஓகே, இப்போ திக்னஸ் பார்த்துங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுங்கிறதையும் பார்த்துங்க. இந்த ரசம் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், திக்காக எடுத்த தேங்காய் பால் 1 2 3 இது போதும். இது கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் ஊற்றிடுறேன். இப்போ ஒரு கலக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம ஜீனியெல்லாம் வெல்லம் ஜீனியெல்லாம் போடக்கூடாது. நுரைச்சி வரணும். நுரைச்சி வந்தோடனே ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய், இதெல்லாம் எப்பயாச்சும் செய்கிறது. அதில் கொஞ்சமாக நெய் விடுறது தப்பு இல்லை. கொஞ்சமாக கடுகு, 4-5 குண்டு மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா கமன்னு வருது வாசம். காஞ்ச மிளகா கொஞ்சம் கருகணும், அப்போ தான் ரசத்துக்கு ருசி. ரசம் லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பு அணைச்சிட்றோம். இந்த பக்கம் இந்த தாளிப்பையும் அணைச்சிட்றோம். இதில் பெருங்காயத்தூள் நான் இப்போ போடுறேன். உண்டுன்னு பெருங்காயத்தூள் போட்டுங்க. ஓகே, ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, கம்மன்னு ரசம் ரெடி. ரசம் எப்போவுமே ரெடி பண்ணாலும் உடனே மூடியை போட்டுருங்க. தூக்கி இந்த பக்கம் ஓரம் கட்டிடுவோம். ரசம் ரெடி. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, இன்னும் எவ்வளோ தான் பார்க்க போகிறது அப்படின்னா கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். உளுந்து வடை, மோர், அப்பளம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது உளுந்து வடை. உளுத்தம்பருப்பு
குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊறணும். நம்மக்கிட்ட 2 மணி நேரம் ஊறிடுச்சு. கம்மியாக போடுறதுனால மிக்சியில் அரைச்சிருக்கேன். எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். எடுத்தால் கையில் இப்படி ஒட்டவே கூடாது. மாவு அப்படியே பூ மாதிரி இருக்கணும், வெயிட் இருக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் நீங்கள் எதில் அரைக்கணுங்க, கிரைண்டரில் அரைக்கிறதா நல்லது. மெதுவாக ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிருக்கேன். மாவு சூடாகாமல் பார்க்குறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. அரிசி மாவை 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துங்க. இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது பொடியாக நறுக்குன கருவேப்பிலை நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தாராளமாக போடுவேன். நீங்கள் குறைச்சி கூட போட்டுங்க. நல்லா 3 கைப்பிடி வரைக்கும் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம், உங்களுக்கு பிடிக்குன்னா சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1-2 மிளகு சேர்த்துக்கலாம். லேசாக இடிச்சும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம். பொடியாக சீவனை இஞ்சி அங்கங்கே கிடைக்கிற மாதிரி. காரத்துக்கு பச்சை மிளகா, சரியா? 100 கிராமுக்கு ஒரு 3 மிளகா போடுங்க போதும், அதே ஜாஸ்தி. இப்போ இதை கலந்துக்கலாம். எண்ணெய் காயுது, சரிங்களா? ஃபைனலாக மொத்த பொருள் எவ்வளோ சேர்மானம் சேர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, ரொம்ப போடக்கூடாது, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுங்க. எப்போவுமே வடையை கடைசியாக போடுங்க. ஏன்னா வெங்காயத்தை கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது, தனித்தனியாக போயிடும். ஆக்சுவலாக அமாவாசைக்கு வெங்காயம் போடக்கூடாது தான். நீங்கள் அப்படியே கலந்துட்டு போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம், இல்லை வடை மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ சாமி கும்பிட்றதுனால என்னென்னா உப்பு பார்க்க முடியாதுங்கிறனால நம்ம எல்லா வடையும் சுட முடியாது. மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 வடையை சுட்டுருவோம். பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டுங்க, பால் மாதிரி பண்ணிங்க. தண்ணி கண்டிப்பாக தொட்டுக்கணும், சரியா? வீட்டிலலாம் செய்யும்போது ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது வடையை. இந்த எண்ணெய் கடாய்க்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். ஓட்டை போட்டிங்க, சரியா? போட்டுடுறோம். 2 வடையாக போட்டுக்கும். அதுவே பெருசு தான், இன்னும் சின்னதாக கூட போடலாம். உளுந்து வடை இப்போ நான் 2 மட்டும் போடுறேன். சாமிக்கிட்ட வச்சு பார்த்துட்டு காக்காக்கெல்லாம் வச்சுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம சுட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி இருக்கும்போது 2 அப்பளத்தை போடுவோம். 2 அப்பளத்தில் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, அதனால் போட்டு எடுத்துருவோம். எத்தனை வேணாலும் எடுத்துக்கிறா தங்கம். காலையிலேருந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்கு புள்ள. எல்லாம் லேட்டாக வராங்க. ஆனால் என் மனைவி காலையில் 7:30 மணிலேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. கடைசியாக தயிர் தாளிச்சிக்கலாம். இது கூட உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம், ஒரு 3/4 ஸ்பூன் லேசாக. இந்த மாதிரி தயிர் அடிக்கும்போது பல்ஸ் மோடில் தான் அடிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு தாளிப்பு, ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம், பச்சை கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக சீவனை இஞ்சி, இது 3 இதிலே போட்டுடலாம். இப்படியாகவும் விட்டுடலாம். திக்காக இருக்கு பாருங்கள் தயிர், இப்படி தான் இருக்கணும். ரொம்ப மோர் மாதிரி அடிச்சிட வேண்டாம். கலந்தாச்சு. சும்மா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய், கடுகு, நல்லா கொஞ்சம் தாராளமாக சீரகம், பொடியாக வெட்டின பச்சை மிளகாய் நல்லா வெளுத்து வரணும், அது வரைக்கும் வதக்குங்க. இந்த சூட்லேயே திரும்பிடும் கலர். தயிர் நல்லா திக்காக இருக்குது. கொத்தமல்லி போட்டதோட இன்றைய சமையல் ஓவர். ஆல்மோஸ்ட் சமையல் முடிச்சிட்டோம். ஒரு பொருளை அப்படியே சேர்த்துட்டே போயிட்டோம், அதனால் லேட் ஆகிடுச்சு. 1:30 மணி. காலையில் 8:40க்கு நம்ம கரெக்டாக ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:25. இவ்வளவு நேரம் ஆகுது ஒரு வீடியோ, மெயின் வீடியோ எடுத்து முடிக்கணுன்னா. நான் கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்ல, இது எங்கள் வேலை, நாங்கள் எடுக்கிறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்படியே நான் சாமி கும்பிட்டு சாப்பிட்றலாம். ஓகே, எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ ஷார்ட்டாக பண்ணி உங்களுக்கு ரெசிபிஸோட இந்த பிளாக் ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். வாங்க சாமி கும்பிட போவோம். நம்ம என்னென்ன செய்ய முடிஞ்சிருக்கோம் எல்லாம் செஞ்சு இது உள்ளே வச்சாச்சு. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வைப்போம், ஒரு கிணத்துல வச்சு வைப்போம். உங்கள் பெரியம்மாவுக்கு கொஞ்சம், அப்பா கொஞ்சம், மனைவி கொஞ்சம். என்ன கஞ்சம் பிசினரியா கொஞ்சம் நகரேன், அதில் அவ்வளோதான் வைக்க முடியும். இல்லை, எல்லாருக்காக்கும் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இது பேலன்ஸ் இருக்கிறத ஃபேமிலி இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிடாதவங்க கொஞ்சம் வச்சுக்கணும்.
காக்காவால் அவ்வளோதானப்பா சாப்பிட முடியும். வாங்க. இது ஓகே, எல்லாம் தூரம் வாங்க, அப்போ தான் சாப்பிடும். இலைய நல்லா தண்ணி தொளிச்சிக்கும். வச்சாச்சு, நானே வச்சுக்கிறேன் வடையை. சரி, அப்பளம், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காரக்கறி, வாழைக்காய் பொடி மாஸ் கூட்டு. காலையிலேருந்து நம்ம சமைச்ச எல்லாமே இலையில வச்சாச்சு, மறக்காமல் ரெடியாக இருக்குது. முள்ளங்கி சாம்பார், நெய். ஓகே, இந்த அமாவாசை இந்த மாதிரி சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ சாப்பிட போகிறோம். என் மகளுக்கு பாவம் குழந்த அப்பயே பசிக்குதுன்ட்டான். அவன் பசிக்குதுன்னு வடையாத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருக்க? சூப்பராக நான் பார்த்து சொல்லிடுறேன். சண்டே சாட்டர்டே போட்டு கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்குது சாம்பார். எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்துருவோம். எல்லாமே நல்லா இருக்குது. நான் ஒவ்வொன்றா சாப்பிட்டே இருந்தால் லேட் ஆகிடும். கண்டிப்பாக எல்லோரும் இது போல் எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இல்லை ஒவ்வொரு பொருளாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சண்டே.